நம்ம மனசு அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நினச்சோம்னா என்ன ரொம்ப முக்கியம்னு கேட்டால், இருக்கட்டும் நம்மகிட்டே இருக்குது, அது அவனுக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு லோபம் இல்லாத நிலையில் இருக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றான், மோகம் அப்படின்னு சொல்றான். நான் முதல்ல ராகம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ராகத்தினுடைய இன்னும் ஒரு டிகிரி. இப்போ காஃபியில் ஃபர்ஸ்ட் டிகாஷன், செகண்ட் டிகாஷன், தேர்ட் டிகாஷன் இருக்கு இல்லையா, அது மாதிரி காஃபியில் தேர்ட் டிகாஷன் வேணா நீங்கள் ராகம்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிகாஷன் எதுன்னா மோகம். இப்போ மோகத்துக்கும் மோகத்தினுடைய ஒரு குறிப்பு சொல்லட்டுமா? மோகம் உள்ளவர்கள் ஒரு பொருளையோ ஒரு நபரையோ பார்க்கிற போது அது அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை விரும்புறது இல்லைங்க. இவங்க அதை விரும்ப தொடங்கினதுனாலேயே அது அழகா தெரிய ஆரம்பிக்கும். இந்த வித்தியாசம் எப்படி இருப்பாருங்க? அது அழகா இருக்குங்கிறதுக்காக இவங்க விரும்புறது இல்லைங்க, இவங்க விரும்ப ஆரம்பிச்சதாலேயே அது அழகா தெரியும். இன்னும் கொஞ்சம் நான் இறங்கி வந்து சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஒரு சிறுகதை நான் படித்தது, யாருதுன்னு எனக்கு நினைவு வரல. ஒரு மழை பெய்கிற நேரம், ஒரு மோட்டர் ஷெட்டில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். அந்த மோட்டர் ஷெட்டில் வந்து நிற்கும் போது ஒரு 6-7 வயசு பொண்ணு மழைக்கு வந்து ஒதுங்கி அப்படி தள்ளி நிற்கும். அப்போது அந்த மழை இவனுக்கு இயல்பாக பிறக்கிற காமம் வேறு பல விஷயத்தினால அது ஒரு பெரிய பொண்ணு மாதிரி அவனுக்கு தோணும், ரொம்ப அழகு மாதிரி தோணும், அது ரொம்ப சிறப்பு மாதிரி தோணும். இது எதுவுமே அந்த பொண்ணுகிட்ட கிடையாது. அந்த பொண்ணு ஒன்றும் அழகா இல்லை, அது பருவ வயதும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் இவனுக்கு தோணுது. நல்ல கவனிங்க, அந்த பெண்ணினுடைய திறம் தரம் காரணமாக அவள் மேலே ஈர்ப்பு ஏற்படலை, இவனுக்குள்ள இருக்கிற விகாரம் காரணமா அது இவனுக்கு உரியது மாதிரி தெரியுது. ஒரு 10 நிமிஷம் வாய்ப்பு இல்லாமல் அந்த பொண்ணு அங்கே நழுவி போயிட்டோம், அவங்க அம்மா வராங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்படியே புஷ்ஷுன்னு அதெல்லாம் கலைஞ்சு ஒன்றும் இல்லாமல் நார்மல் ஆகிடும். சின்ன பொண்ணு தான், எப்போ கிடைக்கலன்னதுக்கு அப்புறம் அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்பா. இப்போ முதல்ல அது ஏன் பெருசாக தெரிஞ்சது, ரொம்ப உங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் மாதிரி தெரிஞ்சது, இப்போ ஏன் தெரியல? இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். நம்ம சினிமா தேட்டருக்கு போயிருப்போம். சினிமா தேட்டரில் போய் நீங்கள் உட்கார்ந்த உடனே முதல்ல பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வரும். உட்காந்து அந்த தியேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், நீங்கள் போய் உட்காருவீங்க, ஒன்றுமே அந்த ஸ்க்ரீனில் இருக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஸ்க்ரீனில் அருவி வரும், குருவி வரும், ஆடல் பாடல் வரும், என்னெல்லாமோ வரும். நீங்கள் அப்படியே ஆன வாயப்படந்து நாம் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படியே பிரமாதமாக. கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அருவி காணாமல் போயிடும், குருவி கத்தாது. கரண்ட்டு காணாமல் போச்சுன்னா டக்குன்னு மறுபடியும் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். திரும்பி மறுபடியும் கரண்ட் வந்தோடனே அருவி வந்துடும், குருவி வந்துடும். உண்மையில் அந்த வெள்ளை துணியில் ஏதாவது அருவி இருந்ததா, குருவி இருந்ததா? ஆனால் அதில் இருந்ததுன்னா இங்கே வந்து ஒரு ப்ரொஜெக்டர்னு ஒன்று இருக்கு. இந்த ப்ரொஜெக்ஷன் மூலமாக அந்த வெள்ளை துணியில் அத்தனை ஏத்துச்சு. இந்த உலகத்தில் மோகம் உடையவர்கள் தங்கள் மனதில் இருக்கிற விகாரத்தை எதை விரும்புகிறார்களோ அதன் மீது ஏற்றி வைத்து ப்ரொஜெக்ட் செய்து பார்க்கிறார்களே ஒழிய அதில் ஒருபோதும் அந்த தன்மை கிடையாது. இவன் ப்ரொஜெக்ட் பண்றான், இவன் மனசுல இருக்கிறத அது மேல ஏத்துறான், ஏற்றி அது ரொம்ப அழகு, அது இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது, அது அவ்வளவு முக்கியமானது, இவ்வளவு முக்கியமானது. மோகம் உடையவர்கள்ட்ட நீங்க ரீசனபிளா ஆர்கியூவே பண்ண முடியாது. இது லாஜிக்கலா தப்புடா, இது உன் வயசுக்கு தகுதி இல்லடா, நீ கேட்கறது நியாயமே இல்லை, எதுவுமே பேச முடியாது. அவன் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு தோணுன ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். இதான் மோகத்தினுடைய இயல்பு. மோகமுடையவர்கள் தங்கள் மனதில் இருப்பதை அதன் மீது ஏற்றி பார்க்கிறார்கள். அதில் என்ன இருக்கிறதோ அதை நிஜமாக தரிசிப்பதே இல்லை. அது என்னவா இருக்கோ அது நிஜமா தரிசிக்கிறதே கிடையாது. இப்போ மேகம் இருக்கு, மழை மேகம் திடீர்னு பார்த்தா மான் மாதிரி தெரியும், இல்லாட்டி வந்து ஒரு குதிரை மாதிரி தெரியும். மேகத்தில் மானும் இல்லை, குதிரையும் இல்லை, இவனுக்கு கற்பனை அப்படி தோணுது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தின் மீது மோகமுடையவன் தன் மன எண்ணத்தை அதன் மீது ஏற்றுக்கொண்டு போகிறான். கொஞ்சம் அறிவு விழிப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்க, மோகம் உள்ளவன் அழிவதில்லை, தப்பிச்சுடுறான். நான் ரொம்ப கெட்டவனா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். தசரதன் ஒரு கேரக்டர் வருது ராமாயணத்தில். தசரதன் ராமன் மேலே ஒரு பாசம் வச்சான். ஒரு தகப்பன்னா பிள்ளை மேலே பாசம் வைக்காமல் இருப்பானா? பாசம் வச்சிருந்தா அழிஞ்சிருக்க மாட்டான். அதுக்கு மேலே இன்னொரு படி போனான். என்ன? ராமன் மீது அவன் கொண்டது மோகம். இந்த மாதிரி ஒரு புள்ள அண்ட சராசரத்திலேயே கிடையாது, இவன் இல்லாமல் என்னால் உயிர் வாழவே முடியாது, இவன் இல்லைன்னா என்னால் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அப்போ என்ன போச்சு? அறிவு வேலை செய்யல. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்பேன். தசரதன் ராமனை பட்டம் கட்டிட்டு என்ன பண்ணுறதா இருக்கிறான் சொல்கிறான் கதையில். நான் ராமனுக்கு பட்டம் கட்டிட்டு நான் காட்டுக்கு போக போகிறேன்னா, கொஞ்சம் நல்லா கவனிங்க, ராமனுக்கு பட்டம் கட்டிட்டு நான் காட்டுக்கு போக போகிறேன்னா, அப்போ ராமனை பிரியறதுக்கு தயாராக தானே இருக்கான். சரி, அதுக்கு அடுத்தாப்புல ராமனை காட்டுக்கு போக சொல்கிறாங்க.
கைகேயி காட்டுக்கு போய் சொல்றா. அவட சொல்றான், ஐயோ அதை மட்டும் சொல்லாத, ராமனை காட்டுக்கு போக சொல்லாத, ராமனை வந்து நாட்டிலே இருக்க சொல்லு, போக சொல்லாத, வேணும்னா நீ கேட்ட மாதிரி பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடுறேன், ஆனா ராமனை காட்டுக்கு போக சொல்லாதுங்க. லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. நானே காட்டுக்கு போறதா தான் இருந்தேன், இப்போ இவர் ராமனையும் காட்டுக்கு போக சொல்லியிருக்கா, நான் என் பிள்ளையோட போய் ஒரு 15 வருஷம் இருந்துட்டு வரேன்னு முடிஞ்சு போச்சு. ரொம்ப லாஜிக்கலா யோசிச்சா இப்போ வரம் கொடுக்குறேங்கிறான். என்ன, நான் வந்து பரதனுக்கு வேணா ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறான். கொடுத்துட்டேன் வச்சுக்க, நான் ராமனோட காட்டுக்கு போறேன், 12 வருஷம் போறான்னா நானும் 14 வருஷம் காட்டுக்கு போறேன், கூடவே இருக்கிறேன். ஒரு வினாடி அறிவுபூர்வமா யோசிச்சிருந்தா தசரதனுக்கு சாவே வந்திருக்காது. ஆனா மோகம் உடையவர்கள் லாஜிக்கலா யோசிக்கிறது இல்லை, அதனால் துன்பம் வருகிறது, மரணம் வருகிறது. எனவே வாழ்க்கையில் விருப்பம் ஏற்படுவது பெரிய பிழை அல்ல, அது மோகமாக மாறுகிற போது மனம் விகாரம் அடைகிறது. மோகம் நல்ல விஷயத்துல கூட இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை கவனிங்க, மோகம் நல்ல விஷயத்துல கூட இருக்கக்கூடாது. இப்ப சார் சென்னையில் ஒரு பாரதி விழா நடக்கிறதா இருந்தது. இந்த மழை முடிஞ்ச நேரத்தில், கடுமையான நேரத்தில், அந்த நேரத்தில் விழா நடக்கும்போது நான் என்னுடைய நண்பருக்கு சொன்னேன், தயவு செய்து நடத்தாதீங்க, இது விழா நடத்துறதுக்குரிய நேரம் இல்லை அப்படின்னு. ஆனால் அவர் பாரதி மேலே பைத்தியம், எப்படி நான் பாரதி விழாவை நிறுத்துவேன், நான் எப்படி பாரதி விழாவை நிறுத்துவேன் அப்படின்னார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நிஜமா நமக்கு பாரதி மேலே மரியாதை இருந்தால் அந்த பாரதி விழா இப்போ நடத்தக்கூடாது. ஏன், சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கொண்டும் சிந்தையில் கொள்ளாரடி கிளியே சிந்தையில் கொள்ளாரடின்னு பாரதி பாடி இருக்கிறாரு. அதனால நாம வந்து இந்த நேரத்தில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அவருக்கு பதில் சொல்றாரு, அதே பாரதி வந்து இன்று புதிதாய் பிறந்தவன் மீண்டு எழுவதை பத்தி சொல்லலையா, அப்ப நாம ஏன் மீண்டு எழுவதை பத்தி யோசிக்க கூடாதா? நான் சொன்னேன், மோகவயப்பட்டவர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள், அதுல இருக்கிற லாஜிக்கே புரியாது, நீங்க புரிய வைக்க முடியாது. அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், நல்ல விஷயத்தில் கூட மோகம் கொள்வது முட்டாள்தனம். ஒரு லிமிட், there is a limit, right? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கப்பா, தெரியும் எனக்கு தெரியும். அந்த விழிப்பு வந்து உலகத்தில் ரொம்ப அவசியம். இல்லையா மனம் துன்பப்படுவது தவிர்க்க முடியாது. இப்போ லோபம், மோகம், அதுக்கு அடுத்தது மதம். மதம்னு சொன்னா ரிலிஜன் பொருள் அல்ல, திமிரு. என்ன திமிரு? மதத்துக்கிட்ட அலையிறது, ஒரு திமிரா பேசுறது எதுக்கு எடுத்தாலும். ஒரு செல்வம் வரும்போது ஒரு கர்வம் வரும், படிப்பு வரும்போது சில பேருக்கு ஒரு கர்வம் வரும், வித்யா கர்வம்னு பேர். கொஞ்சம் படிப்பு வந்துட்டா ஒரு கர்வம் வரும். இல்லை என்ன சொல்றான், ஒரு எல்லைக்கு மேலே என்ன மாதிரி பட்சமாக எவன்டா இருக்கிறான், டேய் என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் இந்த உலகத்தில் எவன்டா இருக்கிறான், இது ரொம்ப அவமானத்தில் கொண்டு போய் விடும். நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறான். அவனை பார்க்கறதுக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்தான். அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுங்களா, இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா, மன்னராட்சி கண்ட்ரியா, நீ குடியாட்சி நடத்துறியா, முடியாட்சி நடத்துறியா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் கேட்கறான். ஏன்னா நெப்போலியன் ஒன்று எம்பரர் இல்லை, அவனா டிக்ளேர் பண்ணிக்கிட்டான், ஐ ஆம் தி எம்பரர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டான், முடியாட்சியா ஆக்கிக்கிட்டான். ஆனால் அது உண்மையான முடியாட்சி, பாரம்பரிய முடியாட்சி கிடையாது. ஸோ அவன் கேட்கறான், வாட் இஸ் தி லா ஆஃப் திஸ் லேண்ட், இந்த நாட்டின் சட்டம் என்னன்னு கேட்கறான். என்ன சார் பதில் சொல்லணும்? வாட் இஸ் தி லா ஆஃப் திஸ் லேண்ட். நெப்போலியன் பதில் எடுத்துறீங்களா, ஐ ஆம் தி லா, I am the law. நான் தான்டா சட்டம், நான் தான்டா சட்டம், I am the law. அட ஒரு யோசனை வேண்டாமா, ஒரு குடியாட்சியா முடியாட்சியா, அது என்ன சொல்லணுமா இல்லையா, ஒரு விளக்கம் சொல்லணுமா இல்லையா? அவன் சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா, I am the law. அந்த நெப்போலியனுடைய கடைசி காலம் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? ஒரு தீவில் ஜெயிலில் வச்சிருக்கான். அந்த அவன் கிறுக்கு பைய, அவன் கடைசி வரைக்கும் தான் போட்டிருந்த அந்த எம்பரர் கோட்டை கயட்டலை. ஏன்னா இதை கயட்டிட்டு வேற துணி போட்டுக்க அவன் தயாரா இல்லை, ஒழிஞ்சு போதுன்னு விட்டாங்க. கிழிஞ்சு போன அந்த துணியை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த தீவில் வாக்கிங் போறான் அந்த நெப்போலியன். ஒரு வயல் வரப்பில் நடந்து போனான் நெப்போலியன், வாக்கிங் போறான். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு டாக்டரையும் கூட விட்டுருக்காங்க, அவங்க கூட பார்த்துக்கிறதுக்காக. அந்த டாக்டரோட வாக்கிங் போயிட்டு இருக்கிறான். பாருங்க, வரப்பில் இப்படி நடந்து போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு பொம்பளை வரப்பில் நடந்து வந்தா. அவன் அந்த ஊர்க்காரி, அந்த வரப்பில் நடந்து வந்தா. இவன் எம்பரருங்கிற நினைப்புல சொல்றான், விலகி நில். அவன் கேட்டா, ஏன்? ஐ ஆம் தி எம்பரர். போடா லூசு, இறங்கடாக்குது. அவ சொன்ன, இறங்கடாக்குது, பெரிய இதுன்னு நினைப்ப, இறங்கடாக்குது. ஆஃப்டர் ஆல் வெறும் கைதி நீ, உனக்கு என்ன அவ்வளவு திமிரு, இறங்கடாக்குது. அந்த பொம்பளை அப்படி இறங்கடாக்குன்னு சொல்லும் போதான் முதல் தடவையா நெப்போலியனுக்கு தான் ஒண்ணுமில்லைங்கிற அவமானமான உணர்வே வாழ்க்கையில ஏற்பட்டது. ஐ ஆம் தி லா ஆஃப் திஸ் லேண்ட்னு சொன்னவன் ஒரு பொம்பளையால, இறங்கடாக்குது, அந்த பக்கம் போட, பெருசா பேசுறிய நீ. அப்ப எவ்வளவு பெரிய வீழ்ச்சி. மனுஷன் ஒன்று யோசிக்கணும், வரலாற்றை நன்கு படித்து பார்த்தா தெரியணும். எதன் வகையிலும் நமக்கு அந்த மதம்னு ஒன்று ஏற்படுது பார்த்தீங்களா, என்னை விட பெரிய ஆள் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை அப்படின்னு. அது பிழையில் மிகப்பெரிய பிழை. அப்புறம் மதத்துக்கு அப்புறம் மாத்சரியம். மாத்சரியங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா பொறாமை.
தன்னை விட இன்னொருத்தர் மேலானவர்கள் அப்படின்னு சொன்னால் அவனால் தாங்க முடியாது. உங்களை விட அவர் கொஞ்சம் பெரிய ஆள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வரும்.